हरे कृष्ण जय जय राधे श्याम। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय गौरङ्गप्रस्थरूपिणे श्रीभक्तिविभूदाय पोय बोधयन इति नामिने। भज श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। எனது ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளில் சிரம் பதித்து எல்லா வைஷ்ணவர்களுக்கு அடியேன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். இன்றைய வகுப்புல நம்ம சாஸ்திரங்களின் நோக்கம் என்ன? சும்மா வாய் வழியா சொல்லுவாங்க, என்னடா பெரிய சாத்திரம்லாம் பார்த்துட்டு தெரியுற அப்படின்ட்டு. இன்னைக்கு சாஸ்திரங்களின் நோக்கங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒரு அழகான வேடிக்கையான கதைகள், ஒரு சிறிய கதை மூலம், எப்பவும் போல. சரிங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வழிபாடும் எதிர்பார்ப்பும் ரெண்டு விதத்தில் இருக்குது. எப்படி? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வழிபாடும் எதிர்பார்ப்பும் ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு வாய்க்கக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாத்துக்கும் என்னுடைய கர்மவினை ஒன்றே காரணம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. என்ன நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது நான் போட்ட விதை. இன்னைக்கு அது முளைத்து வருகிறது. எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அது என் கர்மவினையே காரணம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விழிப்பு நிலை. ரெண்டாவது விதம் மனிதர்கள். ஒரு விதத்தில் உள்ளவங்க இப்படி இருக்கிறாங்க. ரெண்டாவது விதத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு நல்ல பலன்கள் உடனே வரணும், எனக்கு உடனே வரணும். இதை உறக்க நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த உறக்க நிலையில இருந்து ஒருத்தன் வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? அவன் சாதுவை நாட வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவ தர்சினக. ஆன்மீக குருவை நாடி அவருக்கு சேவைகள் செய்து அடக்கத்தோடு அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் உனக்கு அந்த பதில சொல்வாங்க. பகவத்கீதை அழகா சொல்லிடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த லௌகீகவாதிகள் சாதுக்களையும் கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யக்கூடிய அந்த பக்தர்களையும் என்ன கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன வேடிக்கையான கதையின் மூலமாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் முத்து அப்படிங்கிற ஒரு பேருடைய ஒரு வியாபாரி பலசரக்கு வியாபாரம் செய்து கொண்டுட்டு இருந்தான். அந்த முத்துவுக்கு ரெண்டு காதும் கேட்காது, இதோ கொஞ்சோல கேட்கும் போல. அந்த நிலையிலே அவன் கடை நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் நகரத்தில் இருக்கக்கூடிய குடோனுக்கு, கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த விற்பனை நிலையத்துக்கு தொடர்பு கொள்றான் கைபேசியின் மூலமா. கைபேசியில தொடர்பு கொண்டு என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய கடைக்கு ஒரு மூட்டை துவரம்பருப்பு வேணும் அப்படின்னு. உடனே அந்த கொள்முதல் உண்டான அந்த மொத்த வியாபாரி, முத்துஜி
ஒன்றும் கவலைப்படாதீங்க, காலையில் டெலிவரி பையன்கிட்ட நான் கொடுத்து விட்டுறேன், உனக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு ஏத்தாப்புல உள்ள அந்த மொத்த வியாபாரி சொல்லிடுறார். முத்துவுக்கு வந்து அது சரியா காதுல விழலை. ஏன்னா காது கொஞ்சம் மந்தம், கேட்கல. உடனே முத்து என்ன பண்றான், உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மூட்டை பருப்பு வேணும் அப்படிங்கிறேன், நீங்க ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உடனே அந்த மொத்த வியாபாரி சொல்றான், முத்து காலையில உனக்கு டெலிவரி பண்ணிடுவேன்பா, டெலிவரி பாய்கிட்ட வந்து நான் கொடுத்து விடுறேன் அப்படிங்கிறான். முத்து என்ன ஒரு ஃபோன் பண்ணா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஃபோனை வச்சிடுறான். மொத்த விற்பனையாளருக்கு சொல்லி சொல்லி அவரே சோர்ந்து போய் அப்படியே இருந்துடுறாரு. எப்பா கத்தி கத்தி என் தொண்டை போனதுதான் மிச்சம். இந்த காது கேட்காத முத்துக்கிட்ட போய் எப்படி வியாபாரம் செய்து நான் வாழ்றதுக்கு எனக்கு பெரிய சிரமமா இருக்குன்னு மண்டைய பிச்சை கட்டுறாரு. சரி, இது முடிஞ்ச அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா, முத்து வந்து ஒரு கிரகஸ்தன், அதனால அவங்க வீட்டில் அவங்க மனைவிக்கு அடுத்தது ஃபோனில் தொடர்பு கொள்றார். என்னம்மா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, நான் மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு தான் வரேன், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லு அப்படின்னு. உடனே முத்துவினுடைய மனைவி, சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டில் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் இல்லை, நீங்கள் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ ஒய்ஃபு சொன்னது முத்துவனுடைய காதில் கேட்கல. ஏன், முத்துவுக்கு காது இயற்கையிலே கேட்கக்கூடிய தன்மை இல்லை. முத்துவுக்கு கோபம், இவளுக்கு எப்போ எது சொன்னாலும் காதே கேட்க மாட்டாங்க, என்ன பிரச்சனையா இருக்குது, நான் வீட்டுக்கு வாரேன், ஏதேனும் பொருள் வேணுமான்னு ஓன்ட்ட தானே கேட்குறேன், நீ சொல்லலாம்ல அப்படிங்கிற சத்தம் போடுறாரு. ஒய்ஃபு சொல்றாங்க, கத்திரிக்காய் 1 கிலோ வாங்கிட்டு வாங்க, கத்திரிக்காய் 1 கிலோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. முத்து சொல்றான், இவளுக்கு என்ன சொன்னாலும் காதே கேட்கறதில்ல, ஒவ்வொன்று 2-3 தடவை இவளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது, பெரிய தொல்லை, என்ன செய்யதுக்கு அப்படின்ட்டு முத்து வந்து அப்படியே உட்கார்ந்துடுறான். ஆனா உண்மை என்ன, உண்மை என்னன்னா முத்துக்கு தான் வந்து காது கேட்கறது இல்லை. ஆனா மாறாக அவன் என்ன நினைக்கிறான், மற்றவங்களுக்கெல்லாம் காது கேட்கல அப்படின்னு அவங்கள குறை சொல்றான். இந்த முத்து தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைய உணராம மற்றவங்களையெல்லாம் காது கேட்க மாட்டாங்கன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. இது மாதிரி தான் இன்னைக்கு இந்த லௌகீக உலகத்துல மாயினால மயக்கப்பட்டு பௌதிக வாழ்க்கையில அப்படி சிக்கி உழண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் இந்த உறங்கிய நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, சாதுக்களையும் பகவானுடைய பக்தர்களையும் பார்த்து ஏளனமா சொல்றாங்க, இவங்கெல்லாம் வந்து பிரெயின் வாஷ், அதாவது மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு ஏளனம் செய்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நிலை என்ன அப்படின்னா, இந்த முத்துவனுடைய நிலை அவனுக்கு காது கேட்காது, அவன் எல்லாத்தையும் குறை சொல்றான். அது மாதிரி இந்த லௌகீகவாதிகள் என்ன பண்றாங்க, சாதாரணமா நம்மளையெல்லாம் பார்த்து ஏதோ மூளை செலவை செய்யப்பட்டவங்கன்னு ஏளனம் செய்யறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பிரச்சனையே அவங்க சைடு, அவங்க உறக்க நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இருந்து அவங்க மாறணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு சாதுவனுடைய தொடர்பு கட்டாயம் தேவை. அப்பந்தான் அந்த சாதுவினுடைய தொடர்புனால தான் நமக்கு விழிப்பு நிலை வருது. இந்த விழிப்பு நிலை வரதுக்கு சாதுவின் மூலமாக இருந்து சாஸ்திரங்களை நாம் கற்க வேண்டும். இதைத்தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி தருது. சாதுவுக்கிட்ட போய் முதல்ல நீ தொடர்பு கொள் அப்படி என்று. ஓகே,
எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். யுக தர்மமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் செய்யுங்க. உங்கள் உறக்க நிலை நிச்சயமாக விழிப்பு நிலையாக மாறி சாதுக்களுடைய தொடர்பு கிடைப்பது நிச்சயம். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண.